ஆளுமை அறிந்திருக்கிற இந்த அரங்கம், பகுத்தறிவாளர்கள் பகிர்ந்திருக்கிற இந்த அரங்கம், கல்வியாளர்கள் நிறைந்திருக்கிற இந்த அரங்கம், இந்த அரங்கத்தில் நானும் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிற ஐயா காந்தி அவர்களையும் பாஸ்கர் அவர்களையும் நான் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறுகிறேன். காரணம், என் உயரம் என்னவென்று எனக்கு தெரியும். ஆனால் நான் என் எல்லையை தாண்டுவதில்லை. ஆனால் இந்த நேரம் கொடைக்கானல் காந்தியின் அன்பின் வலையில் இந்த அன்பு மாட்டிக்கொண்டதால் நான் அவரை கேட்டு இங்கே வந்ததற்கு ஒரு மறுக்க முடியாமல் நான் வந்தேன். காரணம், சில நாட்களுக்கு முன்னால் எனக்காக ஒரு நூலை எழுதியவர், அதற்கு தலைமையேற்றியவர் நம்முடைய ஐயா நீதியரசர். அவர் பல்வேறு பணிகளுக்கு இடையில் இவர்கள் அழைத்தார்கள். எனக்கும் அவருக்கும் அறிமுகம் அவ்வளவாக இல்லை, ஆனால் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அவர் அங்கே வருகிறது வந்து என்னுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இரவோடு இரவாக தூத்துக்குடி போய் மறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அதற்காக அவருக்கு இப்பொழுது நான் வணக்கம் சொல்கிறேன் அங்கே. காரணம், அன்றைக்கு அவரை நான் சரியாக கூட மேடையில் பார்த்து முடியவில்லை. காணொலி காட்சியில் முதலமைச்சர் அவர்கள் எங்களை தொடர்பு கொண்டதனால் அந்த மேடையிலேயே ஒரு அறையில் நாங்கள் 1 மணி நேரம் அதில் செலவிட்டதனால் அவரோட பேசுவது கூட நேரம் இல்லை. ஆனால் இப்பொழுதுதான் அவரை பற்றி நான் பேசிக்கொண்டே இருந்தேன். ஆனால் இந்த எதிர்பாராத இந்த நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த காந்தி அவர்கள், பொதுவாக வந்து ஏதோ நீதி அரசர்னு சொன்னால் ஒரு தூரத்தில் எங்கேயோ ஒரு பக்கம் இருந்து அவங்களுடைய வர்றவங்களெல்லாம் எல்லாருமே வந்து தன்னுடைய பார்வையில் குற்றவாளியா குற்றமற்றவனா என்று பார்ப்பதிலேயே அவங்களுக்கு காலமும் நேரமும் சரியாக இருக்கும். வாழ்நாளில் பல்வேறு தீர்ப்புகளை வழங்கி அந்த தீர்ப்புகளுக்கு இடையே அவருடைய பெருமைகளையும் உரிமைகளையும் அவருடைய அந்த கடமையுடனும் செய்து காட்டிய பல்வேறு நீதியரசர்கள். பல நீதியரசர்கள் ஓய்வு பெற்றதுக்கு பிறகு தான் உண்டு, தன் குடும்பம் உண்டு, தன் செல்வம் உண்டு, பிள்ளைகள் உண்டு என்ற வகையில் தன் பொழுதை கழிக்கிற நீதியரசர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சில பேர் நம்முடைய ஐயா ஜோதிமணி போன்றவர்கள் அவர் ஓய்வு பெற்றதுக்கு பிறகும் இந்த தமிழுக்காக ஆற்றுகிற பணி எண்ணிலடங்காத பணி என்பதற்கு அடையாளமாக அவர் இங்கே வருகின்றிருக்கிறார். அவரை நான் கும்பகோணம் தமிழ்ச்சங்கம் என்ற தலைவருடைய முறையில் அவரை மனமாற நான் வாழ்த்துகிறேன். இன்னும் ஒரு 100 ஆண்டு காலம் அவரும் அவர் துணைவியாரும் பல்வேறு நிலையில்லாமல் வாழ வேண்டும் என்று என்னுடைய மனதார வாழ்த்துகிறேன். மாட்சிமை தங்க நீதியரசர் அவர்கள் 75வது சிறப்பு மலர், அதாவது இந்த சிறப்பு மலரில் ஒரு சிறப்பானது என்னென்னா அதுக்கு வச்சிருக்க பேர் தான் அது. என்னை பற்றி அவங்க வந்து காந்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு நினச்சிக்கிட்டு இருக்காருங்கிறது இல்லை. இங்கே இன்பா வந்து காலையில் வர்ற பொழுதே ஒரு சொன்னார், யாரும் காந்தியை வந்து மதிக்கிறது இல்லை, எழுத்தாளர்கள் வெளியே தெரிவதில்லை, எழுத்தாளர்கள் வந்து மதிப்பு வர வேண்டும், அவரை மதிக்க வேண்டும் என்று சொன்னார். காந்தியை மதிக்கலாம் இந்தியாவில் எவனும் இருந்து புரோஜனமே கிடையாது. எல்லார் பையிலையும் காந்தி இருக்குது. காந்தி இல்லைன்னா வீட்டில் ஒரு பைசா கூட செலவு இல்லை. எல்லா நோட்லேயும் காந்தி தான். ஆக காந்தியை யாரும் இந்தியர்கள் மறந்துவிட முடியாது என்பதற்கு அடையாளமாக இன்றைக்கு அவரை நாங்கள் அனைவருமே சட்டப்பையில் வச்சுருக்கிறோம், பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறோம். அதில் அவர் இல்லைனாக்கா எதுவுமே இல்லைங்கிற அளவுக்கு இன்றைக்கி இருக்கிற அந்த பெயர் காந்தி, மகாத்மா காந்தி, இவர் எழுத்தாளர் காந்தி. ஆனால் காந்தியுடைய படம் இந்த ரூபாய் நோட்டில் இருக்கிறதுனால தான் இன்னமும் அவர் வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு இருக்காங்க ஒன்றியத்தில், அதையும் மாற்றாமல் இருக்கணும்னு நம்ம வேண்டிக்கிறோம். இப்போ அப்படி ஒரு நிலை. பவளவாய் கமலச்செங்கன் என்ற நூலை நான் முழுமையாக படித்து பார்த்தேன். எனக்கு இருக்கிற பல்வேறு பணிகளில் ஐயா நீதியரசர் மேல் இருந்த அந்த ஆர்வத்தில் நான் அதை மொத்தமாக படித்தேன். என்னை பற்றி 250 பக்கத்தில் எழுதினார் காந்தி ஐயா. அதை நான் இன்னும் பார்க்கவும் இல்லை, என்கிட்ட காட்டவும் இல்லை, நான் இன்னும் படிக்கவும் இல்லை. ஆனால் ஐயாவை பற்றி சொல்கிற பொழுது நான் பிடிஎஃப்பில் அனுப்ப சொல்லி, அது ஒரு புத்தகமாக எனக்கு கொடுக்கல, அவங்க பிடிஎஃப்பில் எடுத்துட சொல்லி அதை முழுமையாக படித்து அதற்கு பிறகுதான் அதை நான் இங்கே வருந்திருக்கிறேன். பவளவாய் கமலச்செங்கன் என்ற வரி 12 ஆழ்வார்களில் 10வது ஆழ்வாராக இருக்கிற அந்த தொண்டர் பொடியாழ்வார் அரங்கநாதன் அழகிய திருமேனியை பற்றி போற்றி பாடிய பாடலின் வரிதான் இது. மார்கழி மாதம் திருமாலுக்கும் சிவபெருமானுக்கும் உகந்த மாதம் என்று கூறுவார்கள். மார்கழி மாதத்தை சில பேர் மார்கழி மாதம் வந்து பூட மாதம்னு சொல்லுவான். ஆனால் உண்மையிலே சுறுசுறுப்பான மாதம் இந்த மார்கழி மாதம் தான். அந்த மாதம் தான் அவரும் பிறந்திருக்காரு, அந்த மாதம் நானும் பிறந்தேன். அதுதான் எனக்கு ஒரு பெரிய சிறப்பு.
திருப்பாவையும் திரும்பவாயும் அதிகாலை வேளையில் தெருக்கடியில் ஒலிக்கின்ற மாதம் இந்த மார்கழி மாதம். மாதங்களில் மார்கழியை பற்றி பெருமையாக பேசுவார்கள். தொடரடி பொடியாழ்வார் பிறந்தது இந்த மார்கழி மாதத்தில்தான். அந்த மார்கழி மாதத்தில் இந்த நூலும் வெளிவருவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. எத்தனையோ வாழ்க்கை வரலாற்றினுடைய நூல்களுக்கு நான் வாழ்த்துறையும் அணிந்துரையும் வழங்கியிருக்கிறேன். ஆனால் இந்த நூலை மிகவும் வித்தியாசமான ஒரு நூல். ஒரு வாழ்க்கை வரலாறு நூலினை இப்படி ஒரு இலக்கிய நூலாக வெளியிட முடியும் என்பது ஒரே ஆசிரியர் காந்தியால் மட்டும்தான் முடியுங்கிறதுக்கு அடையாளமாக தான் நான் அதை பார்க்கிறேன். அதில் பார்க்குறேன் திருக்குறள், திருமந்திரம், திருவாசகம், வள்ளலார் பாடல்கள், தேவாரம், திவ்ய பிரபந்தம், சித்தர்கள் பாடல்கள் என எல்லாவற்றையும் இந்த நூலிலே கொண்டு வந்திருக்கிறார் ஐயா கொடைக்கானல் காந்தி அவர்கள் என்பதை நான் குறிப்பிட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதில் குறிப்பாக சித்தர்கள் பற்றி, சித்தர்கள் என்ற சிந்தனையாளர் என்ற தலைப்பில் ஒரு 115 வரிகளில் அவர் எழுதியிருக்கிறது மிகவும் சிறந்தது. காரணம், நான் பல ஆண்டுகளாக பல்வேறு சித்தர்களை நான் போகிஸ்தின் வரைக்கும் நான் ஓரளவுக்கு படித்து பல மேடைகளில் நான் பேசியிருக்கிறேன் அவர்களை பற்றியெல்லாம். ஆக சித்தருடைய வாழ்வு என்ன என்பதெல்லாம் ஓரளவுக்கு நாம் அறிந்து தெரிந்திருக்கிறது தான். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று உலகிற்கே முதலில் சொல்லி வைத்தவர் சித்தர்கள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் சொல்ல முடியாது. தெய்வத்தமிழ் பேசியவர்களும் அந்த மையத்தில், மனித தமிழ் பேசிய சிந்தனையாளர்கள் சித்தர்கள் தான். இந்த ஒரே ஒரு அதில் வார்த்தை பார்த்தேன், சுற்றி வந்து முணுமுணுத்து சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டக்கல்லும் பேசுவோம் நாதன் ஒன் இருக்கையில் என்ற பகுத்தறிவு சித்தர்கள் வரையில் மிக மிக அற்புதமாக எழுதியிருக்கிறார் நம்முடைய கொடைக்கானல் காந்தி அவர்கள். நீதியரசருடைய வாழ்க்கையின் வரலாற்றினுடைய 75 கேள்வி கேட்டிருக்கார் அவர்கிட்ட. 75 கேள்விகளுக்கும் அவர் சொன்ன பதில தான் இந்த புஸ்தகம். இந்த 75 கேள்விகளையும் ஏன் 75 கேள்வி கேட்டிருக்காருன்னு, என்னுடைய யுகத்தில் வயது அவருக்கு 75, அதனால் அவர் கேள்வி 75 கேட்டு அவருடைய வாழ்க்கை வரலாறு பூரா வந்து அப்படியே மனப்பாடமாக எழுதி வாங்கியிருக்கிறார். அதில் தான் நீதியரசர்கள் படிக்க விரும்பியதோ மருத்துவர் டாக்டருக்கு தான் அவர் படிக்க வந்தது. ஆனால் அவர் கிடைச்சது பார்த்திங்கன்னா குற்றவியல் துறையில் அவர் வந்து நீதியரசருக்கு டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறார். அவருக்கு டாக்டர் வாங்க வேண்டிய பட்டம் இல்லை, கிடைக்கலன்னா கூட அந்த அவருடைய படிப்பினால் குற்றவியல் டாக்டர் பட்டம் பெற்றுவிட்டார் என்பது அவருடைய மனநிறைவு. அதற்கு வந்து அவருடையது. நினைத்ததை கிடைக்காவிட்டால் கிடைத்ததை கொண்டு பெருமைப்படி என்பவர்கள் கிராமத்திலே சொல்வார்கள். அப்படி நம்முடைய நீதியரசு அவர்கள் கிடைத்ததில் உச்சந்தொட்டு நம்முடைய மிகுந்த மகிழ்ச்சிக்குரியதுதான் என்பதை இங்கே நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். நீதியரசர்கள் அவர்கள் நீதிமன்றத்தை பணியாற்றியதை விட அதிகமாக பல்லூரிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், சங்க மேடைகள், ஆலய வளாகங்கள், அறிவியல் கருத்தரங்கள் என பல்வேறு இடங்களில் ஏறத்தாழ 1000 ஊர்களில் 3000 மேடையில் பேசிய ஜாம்பவான் இங்கே அமர்ந்திருக்கிற ஜோதிவரம். இதையெல்லாம் இதிலே அவருடைய நூலிலே எழுதியிருக்கிறார் நம்முடைய மரியாதைக்குரிய காந்தி அவர்கள். இந்த நூலை பற்றி என்னுடைய அறிவுக்கு எட்டிய வரையில் ஒரு கருத்து உண்டு. கொடைக்கானல் காந்தி அவர்கள் என்னை தவறாக நினைக்கக்கூடாது என்று நான் கேட்கிறேன். 75 கேள்வி கேட்டிருக்காரு. 75 கேள்வியில் அவர் வரலாறுலாம் பிடிச்சிருக்காரு. அவர் நீதியரசராக இருந்த பொழுது உங்களுடைய ஆற்றிய பணி, நீங்கள் எத்தனை வழக்குகளுக்கு தீர்ப்பு சொல்லியிருக்கீங்க, நீங்கள் சொன்ன தீர்ப்பில் எது சிறந்த தீர்ப்பு, எது அற்புதமான தீர்ப்பு, எது தமிழுக்கோ தமிழ் மக்களுக்கோ இந்த நாட்டுக்கோ ஆற்றிய தீர்ப்பு எது என்று அவர் ஒரு வார்த்தை கேட்டிருந்தால் அவர் சொல்லியிருப்பார், நான் என்னுடைய வாழ்க்கையில் 48,000 வழக்குகளுக்கு நான் தீர்ப்பு சொல்லியிருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருப்பார். அது இந்த புத்தகங்கள் ஏறி இருக்கும். அதை மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் காந்தி அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கருத்தை தவற விட்டு விட்டார் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதை மீண்டும் இன்னும் அவருடைய 75 கேள்விகளை மீண்டும் ஒரு 75 கேள்விகளாக வைக்கப்பட்டு இன்னும் அவருடைய என்னென்ன அவருடைய திறமைகளை எல்லாம் நீங்கள் பார்த்து செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நூல் வந்து இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். மேலும் ஒன்றே ஒன்று அதில் பார்த்தேன், மேலும் கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன் என்ற கவியரசர் கண்ணதாசனுடைய பாடல் வரிகளை மேதகு இந்திய குடியரசுத் தலைவருடன் நமது நீதியரசர் கை குலுக்கி கொண்டிருக்கிற அந்த படத்திற்கு கீழ் எழுதப்பட்டிருக்கிற அந்த வாசகம் மிக அற்புதமான வாசகம் என்பதை
நான் இங்கே நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்முடைய நீதியரசரை பற்றி பேசுகிற பொழுது எனக்கு ஒரு நினைவுக்கு வருவது, ஒரு வழக்கு மன்றம், அதில் 2 வழக்கறிஞர்கள் வாதாடி கொண்டிருக்கிறார்கள். பார்வையாளர்கள் வந்திருக்கிறார்கள், மீதி வழக்கறிஞர் இருக்கிறார்கள். ஒரு வழக்கறிஞர் வேகமாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு உதவியாளர் வருகிறார். அவர் வருகிற பொழுது ஒரு துண்டு சீட்டை கொடுக்கிறார். அந்த வேகமாக வாதாடிய வழக்கறிஞர் அதை பார்த்தார். ஒரு நிமிடம் தயங்கினார். திருப்பி அந்த துண்டு சீட்டை தன்னுடைய கவுன் பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு தொடர்ந்தார் வாதத்தை. நீதியரசர் பார்க்கிறார். அவர் பெயரை சொல்லி, என்ன துண்டு கடிதம் வந்ததே சொல்லுங்களேன் என்று சொல்கிறார். அதற்கு நீதியரசரிடம் சொல்லி, ஒன்றும் இல்லைங்க, நான் அதை சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்றார். 2 வழக்கறிஞர்களும் தங்களுடைய வாதங்களை வைத்ததுக்கு பிறகு நீதியரசர் தீர்ப்பு சொல்லிவிடுகிறார். தீர்ப்பு சொன்னதுக்கு பிறகு நீதியரசர் மீண்டும் கேட்கிறார், இப்பொழுதாவது சொல்லுங்களேன், இதான் நீதி முடிச்சிட்டிங்க, நீங்கள் உங்களுடைய வாதி ஜெயிச்சிட்டாரு, இப்போயாவது நீங்கள் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நீதியரசரே, ஒன்றும் இல்லைங்க, என் ஊரில் என் தாய் மரணமடைந்திருக்கிறார் என்ற செய்தி வந்திருக்கிறது என்று சொன்னார். ஏன் இது நீங்கள் மரணமடைந்திருக்க செய்தி நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தால் நான் நிறுத்தியிருப்பேன், இன்னொரு நாளைக்கு வச்சிருக்கலாமே அப்படின்னு அவர் சொல்கிற பொழுது அந்த வழக்கறிஞர் சொல்கிறார், இல்லை நீதியரசு அவர்களே, என் தாய் இறந்தது என்பது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று தான். ஆனால் என் தாய் நாட்டிற்காக சுதந்திரத்துக்காக போராடியவர்தான் இவருடைய வாதி, அவரை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய குறிக்கோள். அதனால தான் இதை விட அது பெரிதாக நான் கருதுகிறேன் என்று சொன்னவர் அந்த வழக்கறிஞர். யார் அந்த வழக்கறிஞர்? உங்களுக்கே மனசில் கேட்கணும்னு தோணுமில்ல. அந்த வழக்கறிஞர் இரும்பு மனிதராக இருந்த வல்லபாய் பட்டேல், சர்தார் வல்லபாய் பட்டேல், அந்த வழக்கறிஞர் தான் அண்டவர். தான் தாய்நாட்டுக்காக உழைத்த, தான் தாய்நாட்டுக்காக ஒரு சிறை சென்றவர், ஒரு தாய்நாட்டுக்காக இருக்கிற அந்த அவரை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த முயற்சியில் தான் தாய் இறந்ததை கூட பார்க்காமல் அதை பிறகு பார்த்துக்கொள்ளலாம் என்று சொல்லிட்டு அதை வழக்காடிய பெருமைக்குரியவர் நம்முடைய வல்லபாய் பட்டேல். அது எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு நீதியரசர் பல தடவை கேட்டும் கூட அதை சொல்லாமல் அந்த வழக்கில் மூவடைந்து அதற்கு பிறகு அவர் தன்னுடைய தாய் இறந்ததை அழுது கொண்டே அவர் செல்கிறார். அப்படியாப்பட்ட வழக்கு மன்றம் வாதாடிய நீதிகள்லாம் இருந்திருக்கிறாங்க. அந்த வகையில் நம்முடைய நீதியரசர் தன்னுடைய வாழ்நாளில் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் நீதியரசராக இருந்திருக்கிறார். அவர் வழக்கறிஞருக்காக ரொம்ப நாள் இருந்திருக்கிறார். எனக்கு நான் கேள்விப்பட்ட பொழுது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நம்பர் 1 ஸ்டூடெண்ட்டாக கோல்டு மெடலிஸ்டாக இருந்திருக்கிறார். அது ஒரு பெரிய பெருமைக்குரியவர். சாதாரண ஒரு பர்மாவிலேருந்து அவங்களுடைய தாய் தந்தைகள் நடந்தே வந்திருக்கிறாங்க, சென்னையில், வட சென்னையில் வந்திருக்காங்க. அங்கே இருந்தவர் அதற்கு பிறகு அவர் அந்த குடும்பத்திலிருந்து படித்து இன்றைக்கு இந்த உயர்ந்த இடத்தில் வந்திருக்கிறார் சொன்னால் அவருடைய புகழ் மேலும் மேலும் என்றைக்கும் நம்முடைய தமிழுக்காக ஆற்ற வேண்டும் என்பதற்கு அடையாளமாக இங்கே இன்பா சொன்னார். நான் இந்த இன்பா, காந்தி, பாஸ்கர் இவரெல்லாம் நான் இப்போ தான் ஒரு 20 நாளைக்கு முன்னால் தான் சந்திச்சிருக்கிறேன். எனக்கு இவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் கும்பகோணம் தமிழ்ச்சங்கம் தலைவராக ஏற்கப்பட்டு பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன். ஆனால் இதுவரைக்கும் தெலுங்கானா போனதில்லை. தெலுங்கானாவில் எங்களுடைய சகோதரர் திருவியார் சகோதரர் இருக்கிறார் என்பது எனக்கு தெரியவில்லை. பல நாடுகளுக்கு நான் சென்றிருக்கிறேன். இந்த கும்பகோணம் தமிழ்ச்சங்கம் பல நாடுகளில் தன்னை கொடியை நாட்டியிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு சென்னையிலேயும் ஐயா ஜோதிவனுடைய இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் மேடையில் இருக்கிற பொழுது ஒரு குறையே என் கண்ணில் பட்டது. அதை நிறைவு செஞ்சார் காந்தி செஞ்சாரா அல்லது நம்முடைய கருணாகரன் செய்தாரா என்று தெரியவில்லை. ஒரு பவள விழா காணுபவர்களை தனியாக அவர் அமர்வித்தது என்பது ஒரு கொடுமையான ஒரு செய்தி. அப்புறம் இனிமையான செய்தி என்று சொன்னால் டெய்ஸ்ராணியை கொண்டாந்து வச்சது அது இனிமையான செய்தி. அப்புறம் பார்த்தீங்கன்னா கருணாகரனுடைய மனைவி வர சொன்னார், இனிமையான செய்தி. ஆனால் கொடைக்கானல் காந்தியுடைய துணைவர் என்ன செய்தார்? அவரையும் மேலே அனுப்பித்திருக்கலாமே. அப்போ தான் இன்னும் நான் 3 துணைமார்களும் மேடையில் அமர்ந்திருப்பார்களே என்ற ஒரு மகிழ்வு. இனி வருங்காலத்தில் அப்படிலாம் ஒரு ஜோடியாக வர்றவங்களை பிரிக்காதீங்க. தமிழ்ச்சங்கம் என்றைக்கும் யாரையும் பிரித்து பழக்கம் இல்லை, எல்லாரையும் இணைத்துதான் பழக்கம் என்பதற்கு அடையாளமாக இன்றைக்கு நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இப்படி நல்ல ஒரு விழாவில் கலந்து கொண்டதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். காந்தியும் ஐயா பாஸ்கரும் காலையில் நான் அழைக்கப்பட்டு என்னுடைய இல்லத்திற்கு வந்தார்கள். நாங்கள் எல்லாம் உணவு அருந்திட்டு பேசினேன். அப்போ நான் சொன்னேன், எனக்கு ஏராளமான வேலை, இன்றைக்கி நீங்கள் கூப்பிடலாம் வரவே மாட்டேன்,
என்னை விரைவாக விட்டுருங்கன்னு சொன்னேன். காலம் கண் போன்றது, கடமை கண் போன்றது என்று ஆனால் சொன்னேன். ஆனால் அற்புதமாக பண்ணி பாஸ்கர் மாதிரி ஒரு அழகாக பேசுறதுக்கு ஆள் கிடையாது. அப்படியே அது இப்படி ஒரு மீடியா பாஸ்கர் கொஞ்சம் தெரியல எனக்கு, அது யாருன்னு கேட்கணும். அதை அப்படியே மீடியாவில் நிறைய நேரடியாக வர்ற மாதிரி தான் பேசினார். நீ கவலையப்படாங்க, கரெக்டாக 6 மணிக்கு ஆரம்பிச்சிருவோம், நீ ஒரு அரை மணி நேரம் போயிடுங்க நீங்கன்ட்டார். ஆனால் இவ்வளோ அற்புதமாக சொல்கிறாரு. நான் எந்த தமிழ் சங்கத்திலையும் இப்படி பார்த்ததில்லை. ஏன்னா கூப்பிடுவாங்க, வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க, ஆனால் போங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. உங்களுக்கு இப்போ முடிஞ்சிருச்சுன்னு சொல்லவே மாட்டாங்க. இது என் வாழ்நாளில் பட்ட அனுபவம். அதனால இது மாதிரி விழாக்கெல்லாம் நான் கையெடுத்து கும்பிட்டு, ஐயா என்னை விட்டுருங்க, நான் வந்து ஃபீல்டு ஒர்க்கர், உழைப்பாளி, ஏழை எளிய மக்களுக்கு, பட்டி தொட்டிகள் இருக்கிற மக்களுக்கெல்லாம் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவன், என்னை கொண்டு இப்படி வந்து பெரிய பெரிய தொழிலதிபர்லாம் வர இடத்துல போய் உட்கார வச்சுக்கிட்டு என்னுடைய காலத்தை வீணத்தையும் வீணடிச்சதாங்கன்னு சொன்னேன். அரை மணி நேரம் தான் உங்களுக்கு. ஆனால் எந்த அரை மணி நேரம்னு சொல்ல அவர் 6லேருந்து 6.5 மணி நேரம் போயிட்டே இருக்கு. பட் எந்த அரை மணி நேரம்னு சொல்ல, அதனால் நானும் உங்கள் அன்பினுடைய வலையில் மாட்டிக்கொண்டிருக்கிறேன். நான் அன்பாக உங்களிடம் சொல்லிட்டுறேன், தொடர்ந்து கடைசி வரைக்கும் என்னால் இருக்க முடியாது. நான் இன்னும் 5 மணி நேரம் போனால் தான் என் ஊருக்கு செல்ல முடியும். காலை 6 மணியிலிருந்து என்னுடைய பணிகள் அங்கே தொடரும். தயவுசெய்து மேடையில் இருப்பவர்களும், பவளை விழா காண வருவரும், இங்கே அரங்கத்தில் அமர்ந்தவர்களும் என்னை அருள் கூர்ந்து என்னை மன்னிக்க வேண்டும். உங்களிடம் பிரியாத விடையை பெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான முறையில் இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்ற தருணத்தில் முதல் நிகழ்வாக அன்புக்குரிய சகோதரி வர்சனாவையும் அவருடைய சகோதரியும் மேடைக்கு அழைக்கிறேன். இது ஒரு தனிப்பட்ட மனிதனால் என்னால் இயலாததை என்னுடைய சங்க நிர்வாகிகள் இடத்தில் கூறி ஒரு குறுகிய காலத்தில் இந்த தொகையை ஏற்பாடு செய்து இந்த மேடையில் வழங்குவதில் மற்றற்ற மகிழ்ச்சி. எனக்கு கொஞ்சம் கோல்டு, அதனால் சரியாக பேச முடியல. ஐயா நீதி ஆசிரியர் வந்து நான் ஒரு 6 மாதம் முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் கலந்துட்டு அவரிடத்தில் ஆசீர்வாதம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அவர் புத்தகத்தை என்னுடைய தலைமையில் வெளியிடணுன்ற ஒரு கருத்தை சொன்னார். அப்படி ஒரு அரிய வாய்ப்பு இன்று நிறைவேறி இருக்கிறது. அயலகத்தினுடைய தமிழர்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பான முறையில் ஐயாவுக்கு வாழ்த்து கூறியிருக்கிறார்கள். அதே ஒரு திரளாக கூடியிருக்கும் பெண்மக்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நக்கீரர் தமிழ்ச்சங்கம் மற்றும் பல சமூக அமைப்புகள் இணைந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு முக்கிய காரணம், எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் எங்கள் வீட்டில் ஒருவராய் திகழ்ந்து கொண்டு இருக்கிற, வணங்குதலுக்கும் போற்றுதலுக்கும் கூறிய மாண்புமிகு நீதியரசர் முனைவர் ப. ஜோதிமணி ஐயா அவர்களுடைய பவள விழாவில் கலந்து கொள்வதில் நான் பெருமை கொள்கின்றேன். உண்மையிலேயே பெரும் ஆனந்தம் படுகின்றேன். முனைவர் செடியன் குமாரசாமி, ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் தி நக்கீரர் தமிழ்ச்சங்கம், முத்தமிழ்ச்சுடர் கரு பன்னீர்செல்வம் அவர்கள், பொதுச் செயலாளர் மலேசியா முத்தமிழ்ச்சங்கம் மலேசியா அவர்களே, என்னுடைய அருமை சகோதரர் ஓம் உலகநாதன் அவர்களே, அருமை சகோதரர் கொடைக்கானல் காந்தி, இன்பா, மீடியா பாஸ்கர் அவர்களே, நீதிச்செல்வன் அவர் தனியாக உட்கார்ந்துட்டு இருக்காரு நினைக்கிறேன். நீதிச்செல்வன் எங்கே போயிட்டாரு? நீதிச்செல்வன் அவர்களே, அவர் பேர் தனியாக தான் இருப்பார். அருமை சகோதரர் இடிகே புன்கி பெருமாள் அவர்களே, சிவகுமார், இடிகே ப்ரொஃபஸர் டாக்டர் சிவகுமார் அவர்களே, மேடையில் வந்திருக்கின்ற ஆன்றோர்களே, இந்த விழாவை சிறப்பித்திருக்கின்ற பெருமக்களே, தூத்துக்குடியிலிருந்து என்னை வாழ்த்து வந்திருக்கின்ற அருமை சகோதரர்கள் கேப்ரியல், அத்னேசியஸ் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தினையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சொல்வதற்கு வார்த்தை இல்லை. ஆனால் மேடையில் புகழ்ந்தவர்களெல்லாம் அவர்களுடைய துறையிலே மிக மிக பெரியவர்களாக
நான் அறிவேன். முனைவர் சாக்கோட்டை அன்பழகன் அவர்கள் அவர் சொன்னது போல் எனக்கு ரொம்ப பரிச்சயம் இல்லை. அவருடைய புத்தகத்தை வெளியிடுகின்ற அந்த விழாவிலே தலைமை ஏற்பதற்காக கும்பகோணம் சென்றிருந்தோம். அங்கே பார்த்த பொழுது அது ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சியான ஒரு 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 நிகழ்வு. அவர் 3 முறை தொடர்ந்து கும்பகோணம் சட்டமன்றத்தின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நான் அறிந்தேன். அப்பொழுதே அந்த கூட்டத்தில் நான் சொன்னேன், 3 முறை ஒருவர் தொடர்ந்து ஒரே தொகுதியிலே எம்எல்ஏவாக வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் நல்லவர் என்பதற்கு அதை காட்டிலும் சான்று எதுவும் இருக்க முடியாது. ஏன்னா நல்லவர் இல்லை என்று சொன்னால் வேறு தொகுதிக்கு போய்விடுவார் பாருங்கள். அவரை அறிந்தவர்கள், அவர் மிகவும் நல்லவர் என்று உணர்ந்தவர்கள், அவர் நம்முடைய தொகுதிக்கு தேவை என்ற மக்கள் அவரை தொடர்ந்து தேர்ந்தெடுக்கிறார் என்று சொன்னால் அதுதான் அவர் நல்லவர் என்பதற்கு சாட்சி. அதைவிட பெரிது காந்தி சொன்னார்கள், அந்த அவர்களெல்லாம் காலையிலே வந்து விட்டார்கள். அவர் தினந்தோறும் ஒரு 2000 பேருக்கு உணவு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். வள்ளலாரை பரம்பரையாக கணித்து கொண்டிருக்க என்னை போன்றவர்களுக்கெல்லாம் உணவு வழங்குவதுதான் வாழ்க்கையிலே இன்றைய காலகட்டத்திலே முக்கியம். 2000 பேருக்கு தினந்தோறும் உணவு வழங்குகிற அவர் கல்யாண மண்டபம் வைத்து அந்த உணவு வழங்குகிறார். அது மாத்திரமல்ல, ஏழை எளியவர்களுக்கு அவர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் நிறைய பேர் கொடுத்து கொண்டிருக்கார்கள் சொன்னார்கள். இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஒரு கட்சியை சார்ந்தவர் என்பதை காட்டிலும் அவர் கும்பகோணத்தை சேர்ந்த ஒரு மாமனிதர் என்பதை உணர்ந்த காரணத்தினால்தான் அவரை பற்றி நம்முடைய காந்தி அவர்கள் எழுதிய புத்தகத்தை வெளியிடுவதற்காக, தலைமை தாங்குவதற்காக நான் தூத்துக்குடியிலிருந்து ஒரு 7 மணி நேரம் பயணம் செய்து அங்கே வந்து இருந்து, அதற்கு பிறகு அப்பொழுது சீஃப் மினிஸ்டர் கூட அவருக்கு ஒரு வீடியோ கால் வந்ததெல்லாம் ஒரு மணி நேரம் ஆகிவிட்டது, வர முடியவில்லை. ஆனால் அவர்கள் என்னை பேசிவிட்டு உடனே செல்ல சொன்னேன். ஏன்னா திரும்பவும் நாம் தூத்துக்குடிக்கு போக வேண்டும். காலையில் 1 மணிக்கு தூத்துக்குடிக்கு திரும்ப சென்றேன். அந்த 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 நிகழ்ச்சியை நான் காணும்போது பார்த்தேன், ஒரு மாமனிதர். அந்த மாமனிதர் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கார் என்பது ஒரு பெரிய சிறப்பு. மனிதர்கள் எந்த பதவியில் இருக்கிறார்கள் என்பதை காட்டிலும் மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை வைத்துத்தான் அவர்களை எடை போட முடியும் என்பதை ஒரு நீதிபதி என்ற முறையிலே இத்தனை ஆண்டு காலம், ஒரு வழக்கறிஞர் என்ற முறையிலே 29 ஆண்டு காலம் நான் உணர்ந்திருக்கிறேன். எந்த பெரிய பதவியில் இருக்கிறவனும் மிக மிக சாதாரண எண்ணம் கொண்டவனாக இருப்பான். சாதாரண குடும்ப இருப்பான், மிகப்பெரிய எண்ணத்தை கொண்டவனாக இருப்பான். அதனால் நாம் பார்த்துருக்கிறோம். ஸோ அந்த அளவிற்கு நம்முடைய அன்பழகன் அவர்கள் சாக்கோட்டை என்பது அவருடைய ஊர், சாக்கோட்டையார் என்று சொல்வது அவருடைய பக்கத்தில் ஊர், கும்பகோணத்துடைய அருகில் உள்ள ஊர். அந்த ஊரை சேர்ந்த அவர் ஒரு பெரிய மனிதராக இங்கே வந்து வெளியிட்டிருக்கிறார். அது எனக்கு அவர்களெல்லாம் காட்டிய ஒரு மிகப்பெரிய சிறப்பாக நான் கருதுகிறேன். பன்னீர்செல்வம் அவர்கள், மலேசியா நாடு என்று சொன்னால் அவர்கள் சொன்னது போல் தமிழை தாய்மொழியாக பயிற்றுகின்ற மொழியாக இன்றும் நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு அங்கே மலேசியாவில் இருக்கிறது என்பது சிறப்பு. நாங்கள் மலேசியாவுக்கு சென்ற பொழுது அவர்கள் அளித்த வரவேற்பை பார்க்கும்போது நாங்கள்லாம் பிரமித்து விட்டோம். 5 நாட்கள் தான் இருந்தோம். மலேசியாவின் எல்லா இடங்களிலும் கோலாலம்பூரிலிருந்து ஆரம்பித்து கடாரம் வரை சென்று விட்டோம். எங்கே போனாலும் அவர்கள் காட்டுகிற அன்பை பார்க்கும்பொழுது மிக மிக நிகழ்வாக இருந்தது. அவருடைய முன்னோர்களுடைய கதையில் நான் படித்து பார்த்தேன். இத்தனை இன்னல்களை எல்லாம் தாண்டி அவர்கள் இன்று தமிழுக்காக சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் உலகளவில் சொல்லும் பொழுது அது மிக பெருமை வாய்ந்தது. குறிப்பாக பன்னீர்செல்வம் அவர்கள் மிகவும் ரொம்ப எங்களுக்கெல்லாம் பிடித்தவர். அவர் அந்த அளவுக்கு அவர்கள் எங்களை வாழ்த்துவதற்காக அயலக தமிழர்களுடைய விழா இன்று காலையில் நடந்தது. அந்த விழாவை முடித்துவிட்டு எங்களை வாழ்த்துவதற்காக வந்ததற்காக நான் மிகவும் நன்றியுடனாக இருக்கிறேன். நீங்கள் மிகப்பெரிய மனிதர்கள். மலேசியாவில் இருக்க தமிழை வைத்து பார்க்கும் பொழுதுதான் அந்த அளவிலே நீங்கள் உயர்ந்தவர்கள். உங்கள் வரவு மிக மிக சிறந்த வரவு இந்த இடத்திலே என்று கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய அன்பு சகோதரர் உலகநாதன் ஓம் உலகநாதன் அவர்கள், இவரெல்லாம் அந்தந்த துறையில் அவர்களெல்லாம் மிகப்பெரியவர்கள். ஓம் உலகநாதன் அவர்கள் ஜோதிடத் துறையில் பெரிய வல்லுநர். அவர் ஜோதிட மகாநாடு ஒரு வருடம் நடத்துவார். அதற்கு நான் தலைமை தாங்குகிற வாய்ப்பு கூட நிறைய கிடைத்தது. அவரை நான் மேடையில் கூட திட்டுவேன். அவரை உரிமையோடு சொல்வது தான்,
ஏனென்றால் மேடையில் ஒரு 10 ஜோதிடர்கள் 10 வகையாக ஒரு மனிதருக்கு சொல்லுவார்கள். நான் கேட்பேன், ஒரே மனிதருக்கு 10 வகையாக சொல்லுகிறீர்கள், என்ன ஜோதிடம்? வாட் இஸ் தி sanctity behind this? எல்லோரும் ஒரே மாதிரி சொல்லணும். ஆனால் அவர் சொன்னார், கருத்துக்கள் மாறுபடலாம், சட்டத்தில் அது உண்டு. ஒரு நீதிபதி சொல்வதை இன்னொரு நீதிபதி ஒத்துக்கொள்வதில்லை, ஆனால் நீதிமன்றம் ஒன்றுதான். ஆனால் கருத்துக்கள் மாறுபடுகிறது. சட்டத்தின் அடிப்படையில் கருத்துக்கள் மாறுபடுவது ஏற்கக்கூடியது தான். ஆகவே ஜோதிடத்தில் அவர்கள் சொல்வது வந்து ஒரு ப்ரீகாஷனரி பிரின்சிபிள் என்று சொல்லுவோம். நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும். நான் அவருக்கு அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் ஒரு நிறைய விஷயங்களை அவர் வந்து வெளிப்படையாக சொல்லிவிடுவார். வெளிப்படையாக தயவு சொல்லிவிடாதீர்கள் என்று சொல்லுவேன் அவரை. ஏனென்றால் மக்கள் எல்லோரும் மனதை கொண்டவர்கள் தானே. அவர்கள் வந்து ஏதோ மனதிலே ஒரு இயக்கம் வந்து விடும். ஆனால் அவர் அதை சொல்லுவதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் அதை சொன்னார். பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் சொல்லுவார். கலைஞர் முதற்கொண்டு வாஜ்பாய் அவர்கள், பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் அவர் ஆர்வம் சொல்லியிருக்கிறார். அவர்கள் சொல்லும்போது ஏஆர் ரஹ்மான் அவருக்கு அவர் பெயரை மாற்றி கொடுத்தவர் அவர் தான். ஏஆர் ரஹ்மான் பெயரை மாற்றி உலகளாவிய பெரிய மனிதனாக ஆக்கியவர் நம்முடைய ஓம் உலகநாதன் அவர்கள். அந்த அளவுக்கு அவர் ஒரு அந்த துறையிலே பெரியவர். கருணாகரன் பாருங்க, மேடையிலே நம்ம பார்த்துட்டோம் பார்த்தீங்களா. அந்த அந்த குழந்தைங்க 2 பேர் எனக்கு முந்தா நாள் சொன்னாங்க, ஒரு கல்லூரியில் ஒரு ஸ்கூலில், ஒரு பெரிய ஸ்கூல், பெரியவர் நடத்துகிற ஸ்கூல், ரொம்ப வேண்டியவர் தான் நமக்கு அவர். அதில் வந்து ஏதோ ஒரு காலாண்டு சம்பளம் கொடுக்கவில்லை என்பதற்காக அந்த பொண்ணை வெளியே நிறுத்தி விட்டார்கள். நல்ல படிக்கக்கூடிய மாணவி, நல்லா பாடுவாள், எல்லா எங்கள் நிகழ்ச்சிகளிலும் பாடுபவள் அவர் தான். கடவுள் வாழ்த்து பாடு நல்லா பாடுவாள். பாரதியாருடைய பாடல் பாடினதில் அது மாதிரி அவர் சொன்னது பாருங்கள். சொன்ன உடனே அவர் பாருங்கள், அது கருணாகரன், அதான் ஈகை. அவர் முன்னாலே ஈகை இருக்குது, கருணாகரங்கிறது ஈகை தான். அந்த உடனே அவர் பாருங்கள், அந்த சங்கத்திலிருந்து அதை திரட்டி அந்த பணத்தை கொடுத்து விட்டார்கள் பாருங்கள். அதோடு இங்கே நம்முடைய நிகழ்ச்சி நடத்தினார்கள் பாருங்கள், நம்முடைய சிவகலா நாட்டிய பள்ளியுடைய மாணவிகள் அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களை கௌரவித்திருக்கிறார்கள் என்பது மிக மிக சிறப்பானது. ஆகவே கருணாகரன் மாதிரியானவர்கள், நான் இந்த கட்சியும் சேர்ந்தவன் அல்ல. ஏனென்றால் 75க்கு பிறகு நான் கட்சி எதுவும் இருந்ததில்லை. வக்கீலான பிறகு கட்சியை பற்றி நினைப்பதற்கு எனக்கு டைம் இல்லை. 29 ஆண்டு ஜட்ஜ் ஆன பிறகு கட்சியை நினைக்க முடியாது. இப்பொழுது கூட நினைப்பதற்கு வேலை நிறைய இருக்கு. இந்த தூத்துக்குடிக்காரங்க நிறைய வேலை கொடுக்குறாங்க, அதில் அது நினைப்பில் இல்லை. ஆனால் கட்சியை தாண்டி ஒரு மனிதனாக இன்றைய தினம் நம்முடைய நண்பர் இருக்கிறார் என்று சொன்னால் அது மிக சிறப்பு வாய்ந்தது. அவர் தலைமையேற்று, கருணாகரன் தலைமையேற்று நடத்துவது எங்களுக்கெல்லாம் மிக மிக பெருமையாக இருக்கிறது. நிறைய பேர் இருக்காங்க. சிவகுமார் வந்து அவர் துறையில், அவர் ஒரு சயின்டிஸ்ட். அவர் ஒரு ஃபிசிக்ஸ் இல்லையா, ஃபிசிக்ஸ் தானே, கெமிஸ்ட்ரி அவர் ஒரு அத்தாரிட்டி சப்ஜெக்டில். அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ரொம்ப நாள் அவர் ப்ரொஃபஸராக இருக்கார். அது பெரிதல்ல, நானும் ப்ரொஃபஸராக இருந்தேன் சட்டத்தில், அது பெரிதல்ல. ஆனால் அவர் செயலை, அவருடைய தாயார் பெயரில் அவர் ஒரு பெரிய அறக்கட்டளை நடத்தி வருகிறார். அந்த அறக்கட்டளையின் மூலமாக ஏழை குழந்தைகளுக்கு அவர் நிறைய செய்கிறார். வருடம் நிறைய செய்கிறார். லட்சக்கணக்கில் செலவு செய்கிறார். படிப்பிற்காக செலவு செய்கிறார், உணவிற்காக செலவு செய்கிறார். இதுதான் மனிதனாக இருக்க வேண்டும். படிக்கிறது எல்லாருக்கும் வந்துடும். கெமிஸ்ட்ரி படிக்கலாம், ஃபிசிக்ஸ் படிக்கலாம், லா படிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பதவி வந்துடும். ஆனால் இந்த பதவி வந்தாலும் அந்த பதவி மோகத்தில் நாம் மயங்கி மனித தன்மையை இழக்காமல் இருப்பவர்கள் தான் மனிதர்கள். அந்த வகையிலே சிவகுமார் அவர்கள் மனிதனாக வாழ தகுதியுடையவராக இன்றைய தினம் அவர் வந்து இந்த மேடையிலே இருப்பது எங்களுக்கெல்லாம் சிறப்பு. காந்தி, கொடைக்கானல் காந்தி வந்து அவரை பற்றி கொஞ்சம் சொல்லணும். அவர் புத்தகத்தை என்னை பற்றி 300 பக்கம் எழுதியிருக்காரு. திருவள்ளுவர் தாத்தாவை பற்றி அவருடைய 75 குறள்களை வைத்து என்னையும் அதை பிணைத்து என்னிடம் 75 கேள்விகளை கேட்டு அந்த பதில்களை அது புனைந்து ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார்கள். அது டிராஃப்ட் இதில் படித்தது, அது மாற்றிருக்காரா இன்னும் தெரியாது. ஆனால் அவரிடம் ஒரு சாக்கோட்டையா புத்தகம் வெளியிடுகிறோம், என் தலைமையிலே வெளியிடுகிறோம். அந்த புத்தகத்தை பற்றி நான் பேச வேண்டாமா? அவர் என்ன பண்ணுவார், புத்தகத்தை கடைசி வரைக்கும் கொடுக்க மாட்டார். கடைசியில் அன்றைக்கி சொல்ல பிறகு மேடையில் இங்கே நின்ன பிறகு மேடையில் வந்து வைக்கிறார் புத்தகத்தை. இப்போ சாக்கோட்டையார் அதை ஒத்துக் கொடுக்கிறார், அவருக்கு கூட இன்னும் கொடுக்கல. அவருடைய புத்தகத்தை அவருக்கு இன்னும் கொடுக்கவில்லை. ஆகவே அவர் ஒரு திறனாய்வாளர் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. கலைஞரால் அவருடைய பாசறையில் வளர்ந்தவர் அவர். ஆனால் அரசியல் ரொம்ப அதிகமாக அவர் ஈடுபட இல்லை என்றாலும் கூட
கலைஞருடைய அந்த 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 அறிவு அவருக்கு நிறைய இருக்கா இருக்குது. ஆனால் அது அது ரெக்கக்னைசேஷன் கிடைக்கலையோ என்று தோன்றுகிறது. அது உண்மைதான். அது தோன்றுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அவருடைய எழுத்துக்கள் பெரிய அளவிலே வெளியே வர வேண்டும், அது படிக்க வேண்டும். அந்த அந்த முயற்சிகளில் தான் சாக்கோட்டையார் பற்றி புத்தகம் எழுதியது. நம்ம அதுக்கு பிறகு நான் படித்து பார்த்தேன். நீங்கள் கொடுத்த புத்தகம் எடுத்துகிட்டு போயிட்டேன் கொடுக்காம. அது நிச்சயமாக படித்து பார்த்தேன். அதை படித்த பிறகுதான் அந்த மனிதர்களுடைய மாணிக்கங்கள்லாம் வெளியே தெரிகிறது. அந்த மாதிரி இந்த மாதிரி புத்தகங்கள் நிறைய படிக்கிற அளவிற்கு மக்கள் அந்த எண்ணம் வர வேண்டும். வந்தால்தான் இதை போன்ற திறனாய்வு செய்வர்களுக்கெல்லாம் ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். அந்த அளவிற்கு காந்தி அவர்கள் எப்பொழுதுமே உடல்நலம் சரியில்லை என்றாலும் கூட அவர் அந்த சிந்தனை அந்த தமிழிலே தான் இருக்கும். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை முடித்து விடுவார். அதற்கு பாஸ்கர் பக்கத்திலே இருக்கார். என்ன அவர் சொல்கிறத வந்து செய்து காட்டுவதற்கு பாஸ்கர் எப்பொழுதுமே இருக்கிறார். அந்த அளவிற்கு இவர்கள் ஒரு டீமாக இவர்களாம் ஒரு டீமாக செய்கின்ற காரணத்தினால் தான் இந்த சரித்திரம் படைக்க முடிகிறது. இந்த சரித்திரம் படைத்தவர்கள் சகாப்தம் படைக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இதன் அடிப்படையில் காந்தி போன்றவர்களாம் நிறைய எழுத வேண்டும், நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தெரிய வேண்டும். நம்மோடு சிவகுமார் இருக்கிறார், பன்னீர்செல்வம் இருக்கிறார், உலகநாதர் இருக்கிறார், கருணாகரன், நிறைய பேர் மேடையில் எல்லாம் பெரிய அந்தந்த துறையை சேர்ந்த மிகப்பெரியவர்கள் அவர்களையெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதன் மூலமாக அவருடைய சாதனைகளை இந்த மக்களுக்கு வெளிக்கொடுங்கள். அதன் மூலமாக இந்த குழந்தைகளுக்கு இதை சொல்லுங்கள். நீங்கள் உழைத்தால் மேலே வரலாம் என்ற எண்ணம் இந்த குழந்தைகளுக்கு, இளைஞர்களுக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.